அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தேவி பாகவதம். சூத மகரிஷி ஹயக்ரீவருடைய சரித்திரத்தை சொல்லி முடித்ததுமே நைமிச்சாரண்ய மகரிஷிகள் அத்தனை பேரும் அவருக்கு நன்றி தெரிவித்தார்கள். அதில் சவுனகர் எழுந்தார். சவுனகர் எழுந்து நான் சூத மகரிஷியை பார்த்து, ரொம்ப சந்தோஷம் சூத மகரிஷி, நீங்களே எங்களுக்கு இந்த மதுகைடவருடைய சரித்திரத்தை சொல்லுங்கள். ஏன்னா உங்களை போன்று இருக்கக்கூடிய விவேகிகளை சந்திக்கிறதுன்றது அமிர்தத்துக்கு ஒப்பானது, ஒரு மூர்க்கர்களை சந்திக்கிறதுன்றது விஷத்தை போன்றது. அதனால் உங்கள் வாயிலாகவே நாங்கள் மேலும் பல சரித்திரங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம். அதில் இப்போதைக்கு மதுகைடவர்களுடைய சரித்திரத்தை சொல்லுங்கோ. எதனால் இந்த சரித்திரத்தை நாங்கள் உங்கள் இடத்துல கேட்குறோம் அப்படின்னா, எங்களுக்கு சில விஷயங்கள் எங்களுக்கு புரியணும் அப்படின்றது எதனால் புரிய வரும்னா, ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கும். எது சேர்ந்தது, எது சிறந்ததில்லை, எது உத்தமம், எது அதமம், எதுவும் தெரியறதில்லை. இதை எதனால் தெரிந்து கொள்ள முடியும், இது எதனால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, விவேகிகளோடு சேர்ந்து நல்ல சத்சங்கமாக பழகி சத்தான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் நல்ல கதியை அடையிறான். அப்படின்றதுனால இப்போ இங்கே இருக்கிறவர்களுக்கும் நான் ஒரு சில விஷயங்களை சொல்லிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சவுனகர் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். காதுகள்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட காதுகள் இருக்குது. இந்த காதுகள் இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, காதுகள்னால எனக்கு சாப்பாடு கொண்டு வா, எனக்கு படுக்கையை கொண்டு வா, எனக்கு சுகபோகங்களை கொண்டு வா அப்படின்றத கேட்குறதுக்காக இந்த காது இல்லை. இந்த காதுகள் இருக்கிறதுனுடைய ஒரே ஒரு காரணம்னாக்கா புண்ணிய கதைகளை கேட்குறது தான். சரி, நான் புண்ணிய கதை கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ என்ன அதனால அப்படின்னா, புண்ணிய கதைகளை கேட்க விருப்பம் இல்லாதவர்கள், இதில் நாட்டம் செலுத்தாதவர்கள், இவர்கள்லாம் பகுத்தறிவுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஆறறிவு அப்படின்னு. இந்த ஆறறிவு இல்லாமல் 5 அறிவு பெற்ற மாடுகளுக்கு பிராணிகளுக்கு சமமானவர்கள் அப்படின்றது தான். ஆக இவர்கள் இந்த மாடுகளுக்கும் பிராணிகளுக்கும் சமமானவர்கள் சொன்னாலும், பிராணிகளில் கூட ஒரு சிலரை பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, சில விலங்குகள் பார்த்தோம்னா காடுகளில் அங்கங்கே இந்த மூங்கிலினுடைய சத்தத்தை கேட்டு அதில் ஒரு இனிமையான ஒரு ஓசை ஒன்று வர ஆரம்பிச்சதுன்னா, அந்த இனிமையான ஓசையை கேட்டே சிலது மயங்கி போகும். ஆக தன்னுடைய காதுகள்னால அந்த இசையை கேட்டு கூட அதுங்க மயங்கி போகிறது. ஆனால் அந்த அளவுக்கு கூட பாக்கியம் இல்லாதவர்கள் தான் இந்த மாடு போன்றவர்கள் அப்படின்னு சொல்ல முடிகிறது. அடுத்தபடியாக இருக்கிறது அப்படின்னா, செவி படைத்த, இந்த செவி அப்படின்றத காது படைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜந்துக்கள்லாம் உண்டு. அந்த செவி படைத்த ஜந்துக்கள் இல்லாமல் செவி காது இல்லாத சிலதுகள்லாம் உண்டு. காது இல்லாதனாக்கா இப்போ நாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதுங்களுக்கு காது கிடையாது. ஆனால் காது இல்லைன்னாலும் நாத ஒலியினாலே மிகவும் மோகம் அடைஞ்சும். அது மோகம் அடையிறதுன்றதே அந்த நாத ஒலியினால தான். காது இல்லாத கூட எப்படி மோகம் அடையிறது அப்படின்றது அது ஆண்டவன் அதற்கும் ஒரு வழி வகுத்துறான். ஆனால் காது இருக்குது. எதனால் இருக்குன்னா, ஏதோ ஒரு உறுப்பாக இல்லையே தவிர, ஆனால் அந்த அதிர்வலைகள்னால அதற்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த நாகங்கள் கூட மோகமடையுது இந்த ஒலியினால். அடுத்ததாக ஒரு காது இருந்தால் தான் நாம் சொல்லும் பொழுது இது இந்த பொருள் அப்படின்னு தெரியும். இப்போ இது இந்த இடத்துல நான் மரம்னு ஒன்று சொன்னேன். ஆனால் அந்த மரம் அப்படின்றது காதுனால் நான் கேட்கப்பட்ட உடனே மரம் எனக்கு உருவமாக தெரிகிறது. அப்போது ஸ்வரூப லட்சணம்ன்றது எங்கே தெரியுதுனாக்கா, சிரவணம் இல்லை அப்படின்னாக்கா ஸ்வரூப லட்சணம் தெரியாது. அதாவது காது கொடுத்து நான் கேட்கலன்னா என் கண்ணு முன்னாடி இந்த பொருள்ன்றது எனக்கு வராது. அப்போ காது கொடுத்து கேட்கறது தான் மிக முக்கியமானதாக இருக்குது. அப்படின்னும் பொழுது அந்த காதால் கேட்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள் அவர்கள் மட்டும்தான் ஆறறிவு படைத்தவர்கள். அதுலேயும் அந்த ஆறறிவு படைத்தவர்களில் 3 விதமாக பிரிவுகள் உண்டு. அதை என்னென்னு கேளுங்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்தபடியாக இதில் 3 குணங்கள். என்னது 3 குணங்கள்? சாத்வீகம்னு ஒன்று, ராஜசம்னு ஒன்று, தாமசம்னு ஒன்று. இந்த 3 குணங்களும் இந்த ஸ்ரவணத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படுது. எப்படி? சாத்வீக ஸ்ரவணம், ராஜச ஸ்ரவணம், தாமச ஸ்ரவணம் அப்படின்னு 3ஆக. இப்போ இதில் சாத்வீக ஸ்ரவணம்ன்றது என்ன அப்படின்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், புராண இதிகாசங்கள், எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவனுடைய விஷயங்கள், இப்படி புண்ணிய விஷயங்களை பற்றியெல்லாம் காது கொடுத்து கேட்டால் அது சாத்வீக ஸ்ரவணம்னு பேர். சரி, ராஜசிரவணம்ன்றது என்ன அப்படின்னா, காவியங்கள், நாடகங்கள், சாகித்யங்கள், இதை பற்றிலாம் கேட்டுட்டு படிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜசிரவணம். அதாவது நம்ம பாஷையில் சொன்னோம்னா இப்போதைக்கு சீரியல் கீரியல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம். 3ஆவதாக இருக்கக்கூடிய தாமச ஸ்ரவணம்ன்றது என்ன அப்படின்னா, நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறது போராட்டத்திற்கான வார்த்தையாடுதல். அதாவது ஊர் கதைகளை பேசுறது, அவனை பற்றி பேசுறது, இவளை பற்றி பேசுறது, அவர்கள் இல்லாத நேரத்தில் பின்னாடி பேசுறது, ஏதோ தேவை நமக்கு அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது, ஆனால் அவர்களை பற்றி நல்லா அழகாக பேசுவோம். இப்படி அவங்களை பேசி பேசி நாம் பழி அதிகமாக நாம் தேடிக்கிறது. இது தாமச ஸ்ரவணம்னு பேர். இப்போ இந்த 3 குணங்கள் என்னென்ன சம்பாதிக்கிறதுன்றதை பற்றி சொல்கிறேன், அதை கொஞ்சம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி கிவ் மீ அ பிரேக். பெறுவதெல்லாம் நலமே.